ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 16 அத்தியாயம் 4 மகாத்மாக்களின் பெரியோரின் வழியில் அறிவு. அதன் தொடர்ச்சி. முற்காலங்களில் வேதங்கள் குருவிடம் சீடர்களால் கேட்கப்பட்டன. எனவே வேதங்கள் ஸ்ருதி கேட்கப்படுபவை என்ற பெயரில் விளங்கின. உதாரணமாக பகவத்கீதையில் போர்க்களத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரிடமிருந்து உபதேசம் கேட்பதை காண்கிறோம். வேதாந்த தத்துவ ஞான பயிற்சிகளில் அவன் ஈடுபட்டிருக்கவில்லை. பரம குருவிடமிருந்து நாம் எந்த இடத்திலும் கேட்கலாம். போர்க்களத்தில் கூட ஞானம் என்பது பெறப்படுவதே, உண்டாக்கப்படுவதன்று. நான் ஏன் அவரை கேட்க வேண்டும்? நானே எனக்காய் சிந்தித்துக் கொள்ளலாமே. புதிதாக ஏதாவது என்னாலும் தயார் செய்ய முடியுமே என்று சிலர் எண்ணலாம். ஆனால் கீழிறங்கி வரும் ஞானத்தின் வேதமுறை இதுவன்று. மேலேறு முறையில் தனது சுய முயற்சியால் உயர முயல்கிறான் ஒருவன். ஆனால் மறுமுறையிலோ உயர் இடத்திலிருந்து கீழ் இறங்கி வரும் ஞானத்தை பெறுகிறான் ஒருவன். வேத பண்பாட்டில் பகவத்கீதையில் உள்ளது போல் ஏவம் பரம்பராப்தம் இமம் ராஜர்ஷயோ விது. ஆன்மீக குருவால் ஞானம் மாணவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அடக்கமாக கேட்பது மிகவும் சக்தி வாய்ந்த முறை. ஏனெனில் அதிகாரப்படுத்தப்பட்ட துறைகளிலிருந்து கேட்பதால் நாம் முழுமையாக பக்குவமடைய முடியும். அடக்கம் உடையவராகையால் நமது குறைகளை நாம் உணர முடியும். கட்டுப்பட்டிருக்கும் வரை நாம் 4 விதமான குறைகளுக்கு உட்பட்டிருக்கிறோம். தவறு செய்யவும், குழப்பமடையவும், பக்குவமற்ற புலன்களை உடையவராயிருக்கவும், ஏமாற்றும் குணம் உடையவராயிருக்கவும் ஆனது நமது நிலை. எனவே பூரண உண்மையை குறை புலன்களாலும் அனுபவத்தாலும் அறிய முயலும் நமது முயற்சி எல்லாம் வீணே. கிருஷ்ணரின் பக்தரான அவரது பிரதிநிதியிடமிருந்து நாம் கேட்க வேண்டும். தமது பக்தனாய் இருந்ததாலேயே கிருஷ்ணர் அர்ஜுனனை தமது பிரதிநிதி ஆக்கினார். பக்தோஷிமே ஷகா சேதி. பகவத்கீதை 4.3. கடவுளின் பக்தனாகாமல் யாருமே அவரது பிரதிநிதியாக ஆக முடியாது. நானே கடவுள் என எண்ணுபவன் பிரதிநிதி ஆக முடியாது. நாம் கடவுளின் அங்க உறுப்பானதால் நமது குணங்கள் எல்லாம் கிருஷ்ணரை போலவே இருக்கின்றது. எனவே நம்மில் உள்ள இந்த குணங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவரது குணங்களை சற்றே கற்றறிய நம்மால் இயலும். ஆனால் கடவுளின் பரிமாணத்தை நாம் உணர்ந்து விடுவதாக இதற்கு பொருள் இல்லை. இந்த தன்னுணர்வு முறை கடவுளை உணரும் வழிகளில் ஒன்றுதான் என்றாலும் நானே கடவுள் என்று ஒருபோதும் நாம் பிரச்சாரம் செய்ய முடியாது. கடவுளின் சக்திகளை காட்ட முடியாமல் இருந்து கொண்டு நானே கடவுள் என்று நாம் கூறிக்கொள்வது வீண். கிருஷ்ணரை பொறுத்தவரை அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டி பேராற்றல்களை வெளிப்படுத்தி தாம் கடவுளே என்பதை அவர் நிலைநிறுத்தினார். தானே கடவுள் என பிற்காலத்தில் உரிமை பாராட்டக்கூடியவரை தளர்ச்சியுறச் செய்யவே இந்த பயங்கரமான உருவை காட்டினார். நானே கடவுள், நானே கிருஷ்ணர் என கடவுள் என கூறிக்கொள்ளும் ஒருவரால் நாம் முட்டாளாக்கப்படக்கூடாது. அர்ஜுனன் வழியை பின்பற்றி யாரையும் கடவுளாக ஏற்க முன் விஸ்வரூபத்தை முதலில் காட்டும்படி வேண்ட வேண்டும். ஒரு முட்டாளே வேறொரு முட்டாள்களை கடவுளாக ஏற்பான். கடவுளுக்கு யாரும் ஒப்பாக முடியாது. அவரை விட உயர்ந்தவராகவும் முடியாது. பிரம்மா, சிவன் போன்ற உயர்ந்த தேவர்களும் கூட அவருக்கு கீழ்ப்படிந்து பணிவுடன் வணங்குகின்றனர். சில தியான பயிற்சிகளாலோ வேறு முறைகளாலோ கடவுளாகிவிட முயல்வதை விட அடக்கத்துடன் கடவுளை பற்றி கேட்டறிந்து அறிந்து உணர முயன்று அவரையும் அவருடன் நமது உறவையும் புரிந்து கொள்வதே சாலச் சிறந்தது. கடவுளின் பிரதிநிதியோ அவதாரமோ கடவுள் நானே என்று கூறிக்கொள்வதில்லை. கடவுளின் தொண்டனாகவே இருக்கின்றனர். இதுவே உண்மை பிரதிநிதியின் அறிகுறி. அதிகாரபூர்வமான துறைகளினின்றும் கடவுளை பற்றி கேட்கின்ற எதையும் வர்ணிக்க முடியும். இது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவும். இந்த வர்ணிப்பே கீர்த்தனம் எனப்படுவது. கேட்டதை கூற நாம் முயன்றாலே ஞானத்தில் நிலை பெற்று விடுவோம். சிரவணம், கீர்த்தனம் எனும் கேட்டல் கூறல் முறையால் ஜடச் சிறையில் என்றும் விடுபட்டு கடவுளின் திருநாட்டை நாம் அடைய முடியும். இக்காலத்தில் யோகமோ ஞான விசாரமோ யாகமோ செய்வது சாத்தியமல்ல. அதிகாரபூர்வமான துறைகளினின்றும் அடக்கத்துடன் கேட்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. மிக அந்தரங்கமான ஞானத்தை இம்முறையிலேயே மகாத்மாக்கள் பெற்றனர். இவ்வழியிலேயே அர்ஜுனன் கிருஷ்ணரிடமிருந்து அறிவு பெற்றான். அர்ஜுனனில் இருந்து கிளைத்து வரும் சீடத்தொடரிலிருந்து இவ்வழியிலேயே நாமும் இந்த அறிவை பெற வேண்டும்.
ஹரே கிருஷ்ணா. இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.